Hey buddies, welcome to Python for Toddler Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா நம்மளோட ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் __name and ___ main என்ன அது வந்து பைத்தான்ல நமக்கு எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அது வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கறது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸ் ___ நேம்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மாடியூல்ஸ்னா என்ன, அதை வந்து எப்படி பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். யாராவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வீடியோ இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மாடியூல்ஸ் வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் நம்ம அந்த மாடியூல்ஸ் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மாடியூல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிறத ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிற வீடியோ நீங்க வந்து பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களால ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ரியல் டைம்ல இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலே ஒரு சில விஷயத்த ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற டிவி ரிமோட், நம்ம டிவி ரிமோட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதை நம்ம எதுக்காக எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி ரிமோட்ல மேஜரா நம்ம வந்துட்டு 4 ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்துட்டு சேனலை வந்துட்டு மாத்துறதுக்கு, அதாவது சேனல் மேல போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சேனல் கீழே போறதுக்கு, அதுக்கப்புறம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, வால்யூமை டிக்ரீஸ் பண்றதுக்கு. மேக்ஸிமமா எல்லார் வீட்லயும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரிமோட்ல இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஒன்னு சேனலை மேல கீழேன்னு மாத்துவோம், இல்ல வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம். இந்த 4 பட்டன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமோட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேனல் பிளஸ்னு போட்டிருக்கிறத அமுக்கணும்னா சேனல் அடுத்த சேனலுக்கு போகும் தெரியும். சேனல் மைனஸ்னு போட்டிருக்கிறத பார்த்தோம்னா சேனல் வந்துட்டு கீழே வருங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். அதே மாதிரி வால்யூம் பிளஸ் கொடுத்தோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் தெரியும். வால்யூம் மைனஸ் கொடுத்தோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் தெரியும். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ரிமோட் பத்தி நம்மளுக்கு வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு உள்ள நம்மளுக்கு ஒரு நிறைய சிப் வந்து வச்சிருப்பாங்க, நிறைய சிக்னல்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்மளுக்கு டீடைலா தெரியாது இல்லையா. இதுதான் வந்துட்டு ரியல் டைம்ல நம்மளுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அவுட்லைனா நம்மளுக்கு வந்துட்டு தெரியக்கூடிய விஷயம் வந்துட்டு இதுதான். உள்ள அந்த சிப் எந்த மாதிரி இருக்கு, அது எப்படி கனெக்ட் ஆகுது, அது எப்படி டிவியோட கனெக்ட் ஆயிட்டு நம்மளுக்கு எப்படி அந்த சென்சார்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போயிட்டு சேனல் மாறுதுங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஹிடனா இருக்கும். அததான் வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதை ப்ரோக்ராமிங்கோட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஏதோ ஒரு வெப்சைட் ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லாகின் பண்றபோது நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கும். உங்களோட நார்மலா இருக்கக்கூடிய இந்த இமெயில் நீங்க ஓபன் பண்ணுவீங்க பாத்தீங்களா, ஜிமெயில் ஓபன் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அந்த பேஜ் நீங்க வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ஐடியை நீங்க வந்துட்டு கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துட்டு அந்த இடத்துல சைன் இன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். சைன் இன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெயில் இன்பாக்ஸ் பேஜுக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போகும். இது வந்து யூசரா ஒருத்தவங்க பார்க்கும்போது ஃப்ரண்ட் எண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இதுதான். இதுவே பின்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு டைப் பண்ணிட்டு இந்த சைன் இன் பட்டன் நம்ம கிளிக் பண்றோமோ அப்ப நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூசர் ஐடிக்கு அந்த பாஸ்வேர்டு தான் கரெக்டான பாஸ்வேர்டா, யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டா தான் என்டர் பண்ணிருக்காங்களா, இல்ல ரெண்டு இதுல ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிருக்காங்களாங்கிறத செக் பண்ணும். ரெண்டுமே கரெக்டா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மெயில் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். தப்பா என்டர் பண்ணிருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும், உங்களோட யூசர் ஐடி இல்லாட்டி பாஸ்வேர்டு வந்துட்டு தப்பா என்டர் பண்ணிருக்கீங்கிற ஒரே ஒரு லைன் மெசேஜ், அந்த ஒரே ஒரு எரர் மெசேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு வரும். இப்போ ஒரு யூசரா பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லாத இருக்கிற ஒருத்தங்க வந்துட்டு ஓபன் பண்ணாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ள போகும், தப்பா இருந்துச்சுன்னா உள்ள போகாது. அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். இதுவே அந்த கோட் டெவலப் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு உள்ள என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி இருந்தா எப்படி உள்ள போகணுங்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க தான் நம்மளுக்கு வந்துட்டு எழுதிருப்பாங்க. இப்போ இது வந்துட்டு யூசருக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம். உள்ள என்ன கோடு இருக்கு, அது வந்து எப்படி செக் பண்ணுது, எப்படி வேலிடேட் ஆயிட்டு உள்ள போகுதுங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தேவையில்லை. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருவாங்க. ஹைட் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்டர்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய
ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதிருப்போம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எல்லாருக்குமே வந்துட்டு விசிபிளா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூசர் கிட்ட நம்ம ஹைட் பண்ணி வைப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னங்கிறது தியரிட்டிக்கலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்மளுக்கு அதுல வந்துட்டு மெத்தட் இருக்கு, நம்ம அப்படியே நம்ம டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா பைத்தான்ல நம்மளால அதை வந்துட்டு டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடியூல்ஸை நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஸோ மாடியூல்ஸ்னா என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஸோ ஆல்ரெடி ஒரு கோட் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சிருப்போம். ஸோ அந்த கோடை வந்துட்டு இன்னொரு இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மாடியூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு demo.py அப்படின்னு சொல்லி ஒரு கோட் ஒரு பைத்தான் ஃபைல் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல demo.py நான் கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்துட்டு நாம மாடியூலா யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு அந்த மாடியூல்ங்கிற வீடியோல நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா பாத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல மாடியூல் தான் என்னன்னு தெரியாம இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாடியூல் வந்து இருக்கு. ஸோ அது என்ன மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. சோ அந்த மாடியூல்ல இருந்து நாம ரெண்டு விஷயத்த நாம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்கு. சோ இது வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஒரு மாடியூல். இது வந்துட்டு ஒரு py ஃபைல்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல்ல இருந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறோம். சோ ஏபிஎஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அதை யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சோ அப்ஸ்ட்ராக்ஷனா ஒண்ணுமே இல்ல, நம்மளுக்கு சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். சோ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ல உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன வேலை செய்யுதுங்கிறது தெரியும். இப்போ 2ஐயும் 5ஐயும் கொடுத்தீங்க அப்படின்னா 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு 7ங்கிற அவுட்புட் தருணுங்கிறது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல என்ன கோடு எழுதியிருக்காங்க, எந்த கோடு எழுதுனதுனால இது இப்படி ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அதுதான் வந்துட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கோட் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோட் நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு மெத்தட் கொடுத்திருக்கேன், மெத்தட் 1 மெத்தடோட நேம் கொடுத்திருக்கேன், உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். என்னோட கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தடோட நான் கால் பண்றேன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. ஸோ உங்க எல்லாத்துக்கும் இது நல்லாவே தெரியும், ஒரு நார்மல் கிளாஸ் ஒரு நார்மல் மெத்தட் தான் அது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதே ப்ரோக்ராம், அதாவது நார்மல் கிளாஸ் நார்மல் மெத்தடா இருக்கக்கூடிய இதே ப்ரோக்ராமை எப்படி நம்ம வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாவும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவும் மாத்துறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இதே கூட நான் வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுடுறேன். சோ இப்போ இதை வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்தணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு மாடியூல்ஸை நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். சோ ஃப்ரம் ஏபிசி, அந்த ஏபிசில இருந்து எனக்கு என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிசிங்கிற மாடியூல், அதுக்கப்புறமேட்டு ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை நான் வந்துட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்துறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிசியை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துடுறேன். ஸோ ஏபிசி அப்படின்னு நான் வந்து கொடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நார்மல் கிளாஸ் ப்ரோக்ராம் கிடையாது, இது வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சோ எதனால நான் வந்து இதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட அப்ஸ்ட்ராக்ட் ஏபிசிங்கிறதையும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ங்கிறதையும் நான் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்ணது இந்த இடத்துல நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்மளால பைத்தான்ல கிரியேட் பண்ண முடியும். ஸோ டைரக்டா கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஏபிசிங்கிற ஒரு மாடியூல்ல இருந்து நான் வந்துட்டு இந்த ரெண்டு மெத்தட்ஸை நான் வந்துட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த ஏபிசிங்கிற மெத்தடை நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். இன்ஹெரிட் பண்ணதுனால இப்ப என்னோட கிளாஸ் ஏ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல மாறிடுச்சு. சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், இந்த ஏபிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏபிசி அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ங்கிறத ஒரு மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்துறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸை நம்ம வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்தியாச்சு. ஸோ இப்போ இந்த மெத்தடை எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நாம இந்த இடத்துல டைப் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு
abstract class, இது வந்துட்டு abstract method. எதனால abstract class னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த abstract இதை நான் வந்து இந்த இடத்துல inherit பண்ணிருக்கேன். இந்த மெத்தடுக்கு மேல நான் வந்துட்டு டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அட்டு போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து டெக்கரேட்டர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டெக்கரேட்டர்ல என்ன ஒரு மெத்தடோட நேம் கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, abstract method அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த abstract method நான் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருந்து நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இம்போர்ட் செஞ்சதுனால எனக்கு இது வந்துட்டு abstract class, இது வந்துட்டு abstract method. ஓகே, இப்போ இது ரெண்டுமே நான் வந்து போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். நீங்க வந்துட்டு அவுட்புட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அவுட்புட் வந்து வராது, நம்மளுக்கு வந்துட்டு எரர் தான் வரும். இந்த இடத்துல எதனால நம்மளுக்கு எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு கிளாஸ் நீங்க இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா நீங்க வந்துட்டு மாத்துறீங்களோ அப்பவே இந்த கிளாஸுக்கு நம்மளால இந்த மாதிரி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்க்கு நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் ஏனுங்கிறது இப்போ நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இதே கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பி பண்ணி இன்னொரு செல்ல பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 2 லைன் மட்டும் நான் வந்து எடுத்துடுறேன். சோ எடுத்துட்டு இப்ப நான் வந்துட்டு ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணும்போது பாருங்க, எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லாம எனக்கு வந்துட்டு ரன் ஆகும். சோ இப்படிதான் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சோ நார்மலா இருக்கக்கூடிய கிளாஸையும் மெத்தடையும் எப்படி வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்துறதுங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜென்ரலா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஜென்ரலா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் பாஸ்ங்கிற ஒரு பிளேஸ் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலே வந்துட்டு டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம் பாத்தீங்களா. சோ அப்ப இந்த இடத்துல வந்து மெத்தட் ஒன்னு வந்து இருக்கு, அது என்ன பண்ணணும்ங்கறத நம்ம வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல நம்ம வந்துட்டு சொல்ல மாட்டோம். இப்போ இந்த இடத்துல மெத்தட் 1 நான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெத்தட் 1 என்ன நடக்கும், என்ன பண்ணணும்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் நான் வந்து கொடுக்க மாட்டேன். அதாவது எனக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மெத்தட்ல நம்ம வந்துட்டு டிக்ளரேஷன் தான் பண்ணிருக்கணும், டெஃபினிஷன் வந்து இருக்கக்கூடாது. சோ மெத்தட் 1 ஒன்னு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஆனா உள்ள என்ன நடக்கணும்ங்கிறத நான் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபைன் பண்ணல. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம வந்துட்டு ஜென்ரலா கொடுப்போம். சோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ இதே கூட நான் வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, என்னோட கோட நான் இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட கோட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம ரன் ஆகும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். சோ அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சோ கிளாஸ் ஏக்கு நாம வந்துட்டு அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி மெத்தட் 1 ஒரு மெத்தடுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா நாம வந்துட்டு அதை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தடை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஆனா அந்த மெத்தடுக்குள்ள என்ன நடக்கணும்ங்கிறத நாம டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். சோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இருக்கணும். என்ன இருக்கணும்ங்கிறத நம்ம டிக்ளேர் மட்டும் தான் பண்ணணும், டிஃபைன் வந்து பண்ணக்கூடாது. அதை வந்து எங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிரைவ்டு கிளாஸ்ல தான் நம்ம பண்ணணும். சோ இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் இவ்வளவுதான் பண்ணிருக்கோம். அடுத்த லைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு கொடுக்குறேன். சோ அந்த கிளாஸ்ல ஏங்கிற கிளாஸை நான் வந்துட்டு இன்ஹெரிட் பண்றேன். சோ இங்க ஆல்ரெடி இருக்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். இன்ஹெரிட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தட் 1ல நான் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிருக்கேன். சோ முன்னாடி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சோ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு நம்மளோட டிரைவ்டு கிளாஸ்க்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தட கால் பண்ணும்போது பாருங்க, அந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டா எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வரும். ஐ ஆம் ஃப்ரம் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வரும். சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்துட்டு கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல பாஸ்னு கொடுக்காம, அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பாஸ் அப்படின்னு கொடுக்காம பிரிண்ட் ஸ்டேட்மெண்டே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஏனுங்கிறத மட்டும் நான் வந்து இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிடுறேன். சோ மெத்தட் 1க்குள்ள என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் ஃப்ரம் கிளாஸ் ஏன்னு கொடுத்துறேன். ஐ ஆம் ஃப்ரம் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த டிரைவ்டு கிளாஸ்ல கொடுத்துறேன். சோ இப்போ இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல மெத்தட் 1ல நீங்க ஒரு லைன் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓவர் ரைட் ஆயிடும். சோ எப்படி ஓவர் ரைட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மெத்தட் 1ல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓவர் ரைட் ஆயிடும். சோ ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்க லாஸ்டா என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். சோ இததான் வந்துட்டு நம்மளுக்கு
டேட்டாவா ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வச்சிருவோம். ஆக்சுவலா இந்த மெத்தட் 1ல என்ன நடக்கணும்ங்கிறத நம்ம கோட்ல வேற ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் நான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெத்தட் 1ல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு நார்மல் மெத்தட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கு, ஒரு நார்மல் மெத்தடும் இருக்கு. நார்மல் மெத்தடோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் 2ன்னு கொடுத்துருக்கேன். உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிரைவ்டு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ டிரைவ்டு கிளாஸ் மூலமா என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். மெத்தட் 1 நான் இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்மளோட டிரைவ்டு கிளாஸ்க்கு நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு மெத்தட் 1 கால் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிடும். ஓவர் ரைட் ஆயிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் 2ங்கிறத கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் இங்க போகும். ஸோ ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 2ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ள நார்மலா ஒரு மெத்தட் இருந்தது அப்படின்னா கூட அதை வந்து நம்மளால இந்த மாதிரி டிரைவ்ட் கிளாஸ் மூலமா அதையும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஒரு நார்மல் மெத்தட் கூட இருக்கலாம். ஸோ நார்மல் மெத்தடையும் நம்மளால இந்த மாதிரி டிரைவ்ட் கிளாஸ் வச்சு நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அதுக்கு எப்படி நம்ம தேவைப்படுற மாடியூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா எல்லாமே ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.